அருகிலுள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பை திருமணம் செய்யும்படி மரியாள் நியமிக்கப்பட்டிருக்கையில் மரியாள் கருவுற்றவள் ஆனாள். ஒரு நாள் மரியாள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். மரியாளோ அவனைக் கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ ஒரு மகனை பெறுவாய், அவருக்கு இயேசு என பெயரிடு, அவர்தான் மேசியா. மரியாள் தேவதூதனிடம், எனக்கு புரியவில்லை, கன்னியாகிய நான் எப்படி குழந்தை பெற முடியும்? உடனே தேவதூதன் மரியாளிடம், பரிசுத்த ஆவியானவரும் உன்னதமான தேவனுடைய பலமும் உன்மேல் வரும், நீ பெறும் குழந்தை பரிசுத்தமுள்ள தேவகுமாரனாய் இருப்பார். ஒரு நாள் யோசேப்பின் கனவில் தேவதூதன் தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். விரைவிலேயே யோசேப்பு மரியாளின் திருமணம் நடைபெற்றது. சில மாதங்களுக்கு பின் நாசரேத்தில் ரோம பேரரசு முழுவதிலும் ஜனத்தொகை கணக்கெடுப்பு செய்யும்படி அவரவர் தங்கள் சொந்த நகரங்களுக்கு செல்லும்படி அகஸ்துராயன் கட்டளையிட்டார். அதன்படி யோசேப்பும் மரியாளும் கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெஹேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார்கள். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவர்கள் தங்குவதற்கு இடம் தேடி அலைந்து திரிந்த போது ஒருவர் யோசேப்பிடம், யோசேப்பே, மாட்டுத் தொழுவில் சென்று தங்கலாம், அங்கே வெப்பமாகவும் இருக்கும். உடனே யோசேப்பும் மரியாளும் மாட்டுத் தொழுவிற்கு சென்றனர். அன்று இரவில் மரியாள் தன் முதல் மகனை பெற்றெடுத்தாள். அவள் மகனை துணியில் சுற்றி முன்னணையில் கிடத்தினாள். இந்த வேளையில் இரவில் வயல்களில் மேய்ப்பர்கள் மந்தையை காவல் செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தோன்றினான். தேவதூதன் அவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்தான். நற்செய்தி, உங்கள் இரட்சகர் குழந்தையாக பிறந்துள்ளார், பெத்லெஹேமின் முன்னணையில் அவரை காணலாம். மேய்ப்பர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையில் கிடத்தியிருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். பிள்ளையை கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்களை பிரசித்தம் பண்ணினார்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவிலுள்ள பெத்லெஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். செய்தியை கேட்ட ஏரோது அரசனும் அவனோடு எருசலேம் நகரத்தார் அனைவரும் மிகவும் கலங்கினார்கள். ஏனென்றால் ஆளும் அதிகார வர்க்கத்தின் அஸ்திவாரம் கிறிஸ்துவின் வருகையால் கலங்கி போனது. சாஸ்திரிகள் மூவரும் நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து சென்றனர். அவர்கள் பிள்ளை இருந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பிள்ளையை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் பிள்ளைக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். பின்பு
அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். இவ்வாறாக அரண்மனை இல்லாமல் செல்வம் இல்லாமல் பெத்லஹேம் என்னும் ஒரு சிறிய சிற்றூரில் ஒரு எளிய மாட்டுக் கொட்டகையில் எளிய பெற்றோருக்கு உலகத்தையே மீட்க வந்த நம்முடைய தேவகுமாரன் பிறந்தார்.